ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். ரொம்ப நல்ல ஒரு ப்ராவர்பு. ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிட்ட ப்ராவர்ப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராவர்பு. ஒரு ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராவர்ப் சொல்லி கொடுத்துருக்கோம். யாராலையுமே சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால அந்த ஃபீல்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரிக்கெட்டே எடுத்துக்கிடுவோமே, அதில் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், இல்லை பவுலராக இருக்கட்டும், இல்லை ஃபீல்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால அந்த கிரிக்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த மேட்ச் ஆனது எல்லாருமே ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் அந்த மேட்ச்சில் அவங்க எல்லாராலையுமே வின் பண்ண முடியுது. அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதா ஒரு ஃபீல்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் இருக்கும். ஒரு செயலை எப்படி செய்கிறது, ஒரு செயலை எப்படி திரும்ப உருவாக்குறதுன்னு சொல்லி நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய ஐடியா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா அது எல்லாம் தெரிஞ்சிருந்துமே பயன் கிடையாது. ப்ராக்டிஸ் நாலேஜ் கூட சேர்ந்தாதான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளோட ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் ஒரு நல்ல ஹேபிட். நம்ம ப்ராக்டிஸை டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக நம்ம லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பைக் ஓட்டி பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு வைங்களேன். ஒரு ஆரம்பத்திலே அவரால் ஈஸியாக பைக் ஓட்ட முடியாது. ஆரம்பத்தில் அவர் கிளச்சை எப்படி விடணும், கியர் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவரால் அந்த பைக் ரொம்ப அழகாக ஓட்டி பழக முடியும். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் ப்ராக்டிஸ் ஆக தான் ஆட்டோமேட்டிக்காகும். அந்த லெவலில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக அதில் சிறப்பாக செயல்படுத்த முடியும், அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக 8 hours தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் டான்ஸர் ஆக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கணும். ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுநாள் விடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சக்ஸஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதை ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராக்டிஸில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முறையை மாற்றணும். ஒரே ப்ராக்டிஸை திரும்ப செஞ்சுட்டு வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம். அதனால் சிறந்த முறையில் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா வேற விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணி அந்த ப்ராக்டிஸை பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரூஸ்லி பவர் ஆஃப் ப்ராக்டிஸை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாரு. எனக்கு 10,000 அடிமுறைகள், அதாவது இந்த கிக் 10,000 கிக் தெரிஞ்சவங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அடிமுறை, ஒரே ஒரு கிக்கை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவரை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு சொன்னாப்ப அதுதான் பவர் ஆஃப் ப்ராக்டிஸ். ஒரே விஷயத்த திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆயிரும். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிரிக்கெட்டே மீண்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோமே, நிறைய பேர் கிரிக்கெட் விளாடுறாங்க, ஆனால் சில பேர் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிஸ் தான். எல்லாத்துக்குமே இந்த கிரிக்கெட்டில் ஏபிடி வில்லியர்ஸை பற்றி தெரியும். 360 மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையுமே நல்லா ஷாட் விளையாடுவார், ரொம்ப அருமையாக விளையாடுவார். பட் எல்லா ஷாட்டுக்கு பின்னாலே எவ்வளவோ ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதால மட்டும்தான் அவரால் 360 மேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஷாட்டையுமே அவரால் விளையாட முடியுது. ஒவ்வொரு மேட்சுக்குமே அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா, நல்லா எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் சீக்கிரமாக மெமரி பண்ணுறான், சீக்கிரமே மனப்பாடம் பண்ணுறான். அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேலண்டாகவே மாறிடும். எந்த அளவுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு அது மீண்டும் ஒரு டேலண்டாகவே மாறிக்கிடும். வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு கேட்டால் உசைன் போல்ட்டை சொல்லுவாங்க. அவர் மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டெலாம் வச்சார். பட் அது எந்த அளவுக்கு அந்த ரெக்கார்டு வைக்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். வெறுமனே ப்ராக்டிஸ் இல்லாமல் அவரால் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வைக்க முடியுமா, இல்லை வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் நேம் வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அவரால் வேர்ல்டு ரெக்கார்டு வைக்க முடியுது, வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படிங்கக்கூடிய நேமையே வாங்கினார். இது ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை லைஃப்பில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்ய முடியாது.
இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ப்ராக்டிஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸான ஒரு ரூட்டீனாக மாறும். அந்த ரூட்டீன் வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும். அது வந்து மிகப்பெரிய எஃபெக்டாக உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னாலே ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து தேவை. தினமும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, தினமும் தொடர்ந்து எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பழக்க வழக்கமாக ஆயிரும். இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். நம்மளோட ஃபியூச்சரை வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கு நம்ம இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நாளைய ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு முழு மனதோட நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அப்போ தான் வந்து செய்ய முடியும். ஒரு அரை மனதோடையோ இல்லை வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க ஒரு நாள், அதாவது ஒரு வீக் செய்வோம், ஒரு வீக்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் செய்வோம், இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஹேபிட் ஆகாது. தொடர்ந்து வந்து அந்த விஷயங்களை தினமும் செய்யணும். சின்ன விஷயமா ஆரம்பிக்கணும், அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சின்ன விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ரிசல்ட் எல்லாத்தையுமே கொடுக்குது. முதல் தரம் முயற்சி செய்யும்போது மேபி கிடைச்சிருக்காது, 2வது தரம் கிடைச்சிருக்காது, 3வது தரம் கிடைச்சிருக்காது. பட் தொடர்ந்து செய்யும்போது அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் கீ டு சக்ஸஸ். ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு பெட்டர் ஹேபிட்டும் கொண்டு வர முடியும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த தவறுகள் எல்லாத்தையுமே குறைஞ்சி வந்துட்டு கடைசியாக நம்ம செய்ய போகும்போது தவறுகளே இல்லாமல் அந்த செயலை வந்து நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நாலேஜ் மட்டும் இருந்தால் அது வந்து பவர் கிடையாது. நாலேஜ் கூட ப்ராக்டிஸும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையும் வந்து சிறப்பாக செய்ய முடியும். தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் கூட சேர்ந்து ப்ராக்டிஸும் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இம்பாக்டை நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.